பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஆமென். இந்த 9ஆம் மாதம் இந்த 2ஆம் தேதியிலே இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? தலை குனிஞ்சு இருக்கிறீங்களா? அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? சிஸ்டர், பிரதர், ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவமானப்பட்டு இருக்கிறாயோ, நிந்தையின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறாயோ, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனி உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. என்ன அர்த்தங்க முகம் செத்து போவதில்லைன்னா? ஹல்லேலூயா. அண்ணால பாருங்க. ஆமா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அண்ணாளுடைய முகம் அங்க துக்க முகமா இருக்கு. அண்ணாள் விண்ணப்பம் பண்றா, துக்கிக்கிறா, கலங்குறா, இருதயத்தை ஊற்றுறா. ஹல்லேலூயா. நீங்க 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாச்சு பாருங்க, அங்கே அண்ணாளுடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை போல கண்மலையா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் யார்? ஹல்லேலூயா. துக்க முகமாய் இருந்த அண்ணாளுடைய முகம் அன்று பிரகாசம் உள்ள முகமாய் மாறினது. அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். தலை குனிந்த அண்ணாளுடைய முகம் தலை நிமிர ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தலை குனிந்து இருக்கிறாயோ? வெட்கப்பட்டு இருக்கிறாயோ? இல்ல இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உன்னை பலப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி உன் முகம் துக்க முகமாய் இராமல், ஹல்லேலூயா, இனி உன் முகம் அவலட்சண முகமாய் இல்லாமல் கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஏனென்று கேட்டால் அவர் பிரகாசம் உள்ளவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஆமா சிஸ்டர், பிரதர், நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மாதத்திலே உங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் நடத்துவார். இனி உங்கள் முகம் துக்க முகமாய் இராது. ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வார்த்தையை என் கூட சொல்லுங்கம்மா, இனி நான் வெட்கப்படுவதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமெனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்க பயப்படாதீங்க. உங்கள் குடும்பம் வெட்கப்படுவதில்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். அவருடைய முகங்கள் செத்து போவதில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்து நடத்த என் தகப்பன், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருமா. உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென்.